ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு குட்டி விலாக் தான் பார்க்க போகிறோம். என்னோடய மார்னிங் ரொட்டீன் ரொம்பலாம் இன்றைக்கி வேலை இழுத்து வச்சுக்கல. மாவரைக்க வேண்டியிருக்கு. நேற்று நைட்டே மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்களா, மீன் குழம்பு வச்சுட்டு ஹஸ்பண்டுக்கு மீன் மசாலாவும் பொரித்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். அதனால் தேவையானப்போ ஃப்ரை பண்ணால் போதும். ஸோ கிரைண்டர் எந்திரிச்ச உடனே போட்டு விட்டுட்டேன். டீ போட்டு அவர் குடிச்சிட்டு எனக்கு வச்சுருந்தார். சரி கொஞ்சம் சூடாக டீ குடிச்சிட்டு இப்போ தொண்டை வலியெல்லாம் இருக்குது இல்லையா, அதனால இஞ்சிலாம் போட்டு டீ போட்டு வச்சுருக்கனால கொஞ்சமாக டீ குடிச்சிக்கலாம் அப்படின்னு. இப்போ டெய்லியெலாம் டீ குடிக்கிறதில்ல, விட்டுட்டேன். சுகர் போடாமல் குடிக்க பிடிக்கல, அதனால் டீ காஃபியை அவாய்ட் பண்ணிடுறது. ஸோ டீ குடிச்சிட்டு வந்துட்டு அதுக்குள்ளே அரிசி மசிஞ்சிருச்சு, அதை எடுத்துடலாம். அப்புறம் ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இப்போ தான் சமீபமாக மலையாளம் விலாக்ஸ் பார்க்குறேன், புத்தேட்டு விலாக்ஸ் அப்படின்னு. அதில் அந்த ஹோம் மேக்கர் அவங்க ஆனால் சூப்பராக ட்ரக் ஓட்டிகிட்டு போகிறாங்க. ஆல் ஓவர் இந்தியா கிட்டத்தட்ட ட்ரக் எல்லா ஸ்டேட்டுக்கும், ஜம்மு காஷ்மீர் முதற்கொண்டு எல்லாத்துக்கும் போயிட்டு வந்திருக்காங்க. இப்போ ஒரு கேரவான் வச்சுருக்காங்க. அதை வச்சுட்டு அவங்க வீட்டில் இருக்க கொஞ்சம் வயசானவங்களெல்லாம் இப்போது காசி இதுக்கெல்லாம் அந்த இதில் கூட்டிகிட்டு போனாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சேர்ந்து போவாங்க போல். அவங்க தனியாகவும் எல்லா இடத்துக்கும் அவ்வளோ பெரிய ட்ரக், லோட் ட்ரக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுனால இப்போ 2 வீலர் ஓட்டவே பயப்படுவேன். ஸோ அந்த மாதிரி லேடிஸை பார்க்குறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஒரு இதுவாகவும் இருக்குது நமக்கு. ஸோ மீன் குழம்பு பார்த்திங்களா, அதை லைட்டாக சூடு பண்ணுறதுக்கு வச்சுட்டு கல் தோசை மாதிரி ஊற்றிடலாம் அப்படின்னு. மெலிசா ஊற்றாமல் மீன் குழம்பு கூட அவருக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் பொடி வச்சு தான் சாப்பிட போகிறேன். ஸோ ஆளுக்கு 2 தோசை சுட்டால் போதும். முதல்ல நடுவில் கொஞ்சம் மாவு வெளியில் வாங்கிட்டு இருந்தேன், அது அவ்வளோவா நல்லா இல்லை. அதனால் இப்போ வாரத்துக்கு ஒரு தடவை கிரைண்டர் போட்டு அரைச்சிடுறது. நைட்டே ஊற வச்சுருவேன். உளுந்து மட்டும் எடுத்து மேடையில் வச்சுட்டு காலையில் வர கொஞ்சம் சீக்கிரம் ஏஞ்சிடுவார், அதனால் கழுவி வச்சுருங்கன்னா வச்சிடுறாரு. ஸோ டக்குன்னு ஏஞ்ச உடனே மாவு அரைச்சிடலாம். ஏன்னா வெயில் வேறு ஆரம்பிச்சிருச்சு பார்த்திங்களா, அதனால் டே டைமில் வேலை பார்க்குறதுக்குலாம் கஷ்டமாக இருக்குது. காலையில் 10 மணிக்குள்ளே வேலையை முடிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். கைப்புள்ளியும் போட்டு விட்டுட்டேன், அதுவும் க்ளீன் பண்ணிடும். நேற்று தான் மாப் பண்ணேன், அதனால் இன்றைக்கி மாப் பண்ணுற வேலை இல்லை. ஸோ அவருக்கு தேங்காய் பாறை மீன் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருந்தார், நல்லா இருக்கான். நைட்டும் சாப்பிட்டாரு ரைஸ் கூட வச்சுட்டு. ஸோ இன்றைக்கி மத்தியானத்தில் காலி ஆகிடும். கொஞ்சமாக தான் கேரளா ஸ்டைலில் குழம்பு வச்சுருந்தேன். இந்த ரெசிபி நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கேன். தேவைப்பட்டதுன்னா நான் ஐ பட்டனில் தரேன், செக் பண்ணிக்கோங்க. சரி பொடி வைக்கலான்னு பார்த்தா எண்ணெய் காலி ஆகிடுச்சு. சரி எண்ணெய் பிரித்து ஊற்றிடலாம் அப்படின்னு. யாரோ ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க இப்படி இது பண்ணுறீங்கன்னு. ஃபனல் வச்சா யாரோ ஒருத்தர் பிடிக்க வேண்டியிருக்கும். இப்படி வச்சோன்னா தூக்கி பிடிச்சாதான் அது உள்ளே இறங்குது. அதனால் எனக்கு இப்படியே ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு, கீழே சிந்தாமல் எண்ணெய் ஊற்றிடுவேன் நான். இல்லைன்னா ஃபனலில் ஒருத்தரை பிடிக்க கூப்பிடணும். இதெல்லாம் நம்மளாவே பண்ணிடலாம் பார்த்திங்களா. அதனால் கொஞ்சம் அப்படி கான்சென்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா வெளியில் ஒரு சொட்டு வடியாமல் நீட்டாக எண்ணெய் அதில் ஊற்றிடலாம். ஸோ எனக்கும் 2 தோசை சுட்டு எடுத்தாச்சு. ரைஸ் இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா அவருக்கு மீன் குழம்பு இருக்கு இல்லையா, எனக்கு பாலக்கீரையும் குட்டி மேத்தியும் நேற்று வாங்கிட்டு வந்திருந்தார். அதனால் அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இன்றைக்கி எனக்கு கொஞ்சமாக கீரை மட்டும் கடைஞ்சிக்கலாம் அப்படின்னு. வெறும் பச்சை மிளகா வெள்ளைப்பூடு போட்டு வேக வச்சுட்டு மிளகா வத்தல் கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சிட்டோம் அப்படின்னா கடைஞ்சிட்டு நல்லாயிருக்கும். தொட்டுக்க ஒரு ஆம்லெட் போட்டுட்டா கூட போதும். ஸோ நான் போய் சாப்பிட்டுட்டு வந்துட்டு பாக்கி வேலை பார்க்கலாம். உளுந்து ஓடிட்டுருக்கு. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி குட்டி குட்டி வெந்தயக்கீரை ஒரு 6-7 கட்டு வாங்கிட்டு வந்திருந்தார். வேரை மட்டும் கட் பண்ணிவிட்டு எடுத்து இந்த மாதிரி கவர் கீழையும் மேலேயும் டிஷ்யூ போட்டு வச்சுருக்கேன். சப்பாத்தி மாவு பிசைகிறப்போ பொடியாக கட் பண்ணி போட்டு மேத்தி பராட்டாவாக பண்ணிக்கலாம், பருப்பு கூட போட்டு செஞ்சுக்கலாம். இல்லைன்னா உருளைக்கிழங்கு கூட பொரியல் மாதிரி கூட பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். ஒரு 6-7 கட்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க, அதனால் ஒரே டைமாக செய்ய வேண்டாம்ட்டு எடுத்து அந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். பாலக் சொன்னேன் இல்லையா, பெரிய கட்டாக இருக்குது. கொஞ்சத்தை இந்த மாதிரி எடுத்து டப்பாவில் போட்டு வச்சுட்டா இன்னொரு நாளைக்கு செஞ்சுக்கலாம். பாதியை இன்றைக்கி கடைஞ்சிட போகிறேன். பருப்பெல்லாம் போடாமல் ப்ளெயினாக சொன்ன மாதிரி வெறும் வெள்ளைப்பூடு பச்சை மிளகா அவ்வளோதான். கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுட்டு கடுகு உளுத்தம்பருப்பு மிளகா வத்தல் தாளிச்சிட்டோம் அப்படின்னா சாதத்து கூட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சிம்பிளான மசியல் பாருங்க. இதையும் பாதியை இந்த மாதிரி டப்பாவில் ஸ்டோர் பண்ணிட்டேன். பாக்கி இருக்கிறத அலசிட்டு கடைஞ்சிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான். ஃப்ரிட்ஜ் எப்போ பார்த்தாலும் ஃபுல்லாக நிறைஞ்சி தான் வழியுது, காலியாகவே ஆகிறது இல்லை. ஸோ அதுக்குள்ளே உளுந்தும் மசிஞ்சிருச்சு, எடுத்துட்டேன் அப்படின்னா இந்த ஏரியாவும் கிளியர் பண்ணிவிட்டு சாதம் குட்டி ரைஸ் குக்கர் இருக்கு இல்லையா, அதில் வச்சிட போகிறேன். பிஜிஎன் 1 லிட்டர் இது வாங்கியிருக்கேன். ஸோ அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். கீரை பாருங்கள் மசியலுக்கும் வேகிறதுக்கு வச்சாச்சு. இந்த பக்கம் ரைஸும் கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான்.
கொஞ்சம் நேரம் வந்து உட்காரலாம்னா இவங்க பாருங்கள் சாப்பிட்டுட்டு என்ன ஸ்டைலில் படுத்துருக்காங்க. 10:30 மணி தான் ஆகுது, வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். ஹோப் இந்த குட்டி vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். லவ் யூ ஆல்.